வீவர்ஸ் வணக்கம். இன்னைக்கு பட்டர் சிக்கன் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்பவும் எளிமையாக செய்யலாங்க. ரொம்பவும் டிஃப்ரெண்டான ரெசிபி. சரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு 1/2 kg சிக்கனை நல்லா கழுவி எடுத்திருக்கேன். அதுல 1 டீஸ்பூன் சில்லி பவுடரு, சால்ட் தேவையான அளவு, மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, 1/2 கப்பு கர்டு, 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் பேஸ்ட். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி குறைஞ்சது ஒரு 1 hour நல்லா ஊற வைக்கணும். அப்புறமா ஃப்ரை பேன்ல 1 கியூப்ஸ் பட்டரு, 2 டீஸ்பூன் ஆயில ஊத்தி 1 டீஸ்பூன் ஜீரகமும் 1 காஞ்ச மிளகாவும் போட்டு ஒரு 10 முந்திரியும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு கப் ஆனியனு, அதுல சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் ரெண்டுமே கட் பண்ணி போட்டுக்கோங்க. ½ டீஸ்பூன் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் பேஸ்ட் போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கி 1 கப் தக்காளி, அதாவது ஒரு 2 தக்காளியை நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. சால்ட் தேவையான அளவு, அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடரு, 1/2 டீஸ்பூன் தனியா, இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கி கொஞ்சம் தண்ணியை ஊத்தி நல்லா வேக விடுங்க. பிறகு தண்ணி சுண்டினதும் அதை ஒரு பவுல்ல எடுத்து நல்லா மிக்ஸில அரைச்சுக்குங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரை பேனை வச்சு மறுபடியும் பட்டரை கொஞ்சம் போட்டு நம்ம மேரினேஷன் பண்ண சிக்கனை இந்த பட்டர்ல ஃப்ரை பண்ணணும். எல்லாத்தையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் டைமை வச்சு நல்லா அதை திருப்பி போடணும். மறுபடியும் அதே ஒரு 5 நிமிஷம் டைமை வச்சு திருப்பி போடுங்க. இதை ஒரு 2 டைம்ஸ்க்கு செஞ்சுக்கோங்க. இப்ப நல்லா ஃப்ரை ஆனதும் அதை ஒரு பிளேட்ல எடுத்துக்கலாம். அதே ஃப்ரை பேன்ல நாம மிக்ஸில அரைச்ச விழுத அதுல போட்டு சால்ட் சரியா இருக்கான்னு பார்த்து கொஞ்சம் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் நல்ல கிரேவியா வர அளவுக்கு அதை கொதிக்க விட்டு கடைசியா ஃப்ரை பண்ண சிக்கனை அதுல போட்டு நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் கிரீமை ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஊத்தி அதுக்கப்புறமா கஸ்தூரி மோத்திய
ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கிளறி விட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டு எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ சுவையான பட்டர் சிக்கன் ரெடி. வாசனையே ரொம்ப ஆளை தூக்குதுங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க. பிடிச்சா என்னுடைய ஓம் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் அழுத்துங்க. என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.